ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் 6 பைல் வச்சுருக்கேன். இந்த பைல் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை சார்ட் ஒன்று தெரியும். 6 பட்டர்ஃப்ளை இருக்கும். உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை கலர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரும் கொடுத்துருப்பேன். அதுக்கான நம்பர் பைல் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் மோர் தென் 1 or 2 கூட பார்க்கலாம். சரியா? இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட ஆராவை பதிவிடுறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த விஷயம், அதாவது மெசேஜ், யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சில பேரோட நெகட்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா, பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்படியாவது அது தடுத்துடுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ரெண்டாவது, நியூவாக வர வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நியூவாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இதில் ஒரு 10% இருப்பீங்க. இந்த ராசியில் கடகம், விருச்சிகம், மீனமில் 90% இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 6 ராசி லக்னம். ஓகேவா? கொஞ்ச நாளாக நீங்கள் உங்களுக்கு மணி ரிலேட்டடான விஷயங்கள்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இந்த விஷயம் உங்களால் கொஞ்ச நாளாக இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. எதையுமே ஃபோக்கஸிங்காக செய்ய முடியல. பட் இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்களோட லைஃப் பார்ட்னர், அதாவது நீங்கள் பார்க்குறது திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர், கணவனோ இல்லை மனைவியோ உங்களுக்கு ஒரு பேலன்சிங் சப்போர்ட் தருவாங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க மணி விஷயத்தில் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு நிறைவான ஒரு தன்மை, உங்களால் அதை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு மணி உங்கள் கைக்கு வரும். ஓகேவா? ஸோ உங்களால் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு ஹை பொட்டென்ஷியல் பவர் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. ஓகேவா? இத்தனை நாள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருந்தால் கூட அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா மணி ரிலேட்டடான விஷயம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமானதாக இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஃபேமிலிலையும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது லேகிங் இருக்குது அப்படின்ட்டு டவுட் இருந்தால் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள். ஓகேவா? பட் இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. இது ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் செய்ய போகும்போது உங்கள் கூட சில கலர்ஸ் சொல்கிறேன். அந்த கலரில் ஏதாவது நீங்கள் ட்ரெஸ் கோட் பண்ணுறது, இல்லைனா உங்கள்கிட்ட அந்த கலர் பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க. கோல்டன் கலர் வச்சுக்கலாம், ரெட் கலர் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கலர்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் ஈர்த்து கொடுக்கும். ஓகே, காட் பிளெஸ் யூ. ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பைல் 2 ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாகவே உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்களோட வேலை பார்க்குற இடத்துல, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் லவராக இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்குள்ளே நிறைய சண்டை, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்குறது இல்லை, வாய்க்கா வரப்பு சண்டையில் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கும் அது தொடர்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிங்க, லெட் கோ பண்ணுங்கள். உங்கள் பர்சன், இப்போ உங்கள் லவர் உங்கள்கிட்ட ஏதோ சொல்ல வராங்கன்னா அவங்க பேசுகிறது தான் பிடிவாதம், அவங்க அப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் லிசன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, ஓகேம்மா செஞ்சுக்கோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சுமூகமாக பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி நீங்களும் நீ அப்படி எப்படி சொல்லுவேன், நான் எப்படி கேட்பேன் அப்படின்லாம் நிற்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் இப்போ நான் சொன்ன விஷயம் புரிதல் வந்துருச்சு இல்லை? இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கோவப்படாதீங்க. அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி போங்களேன். என்ன விட்டு கொடுக்குறவன்னு கெட்டு போக மாட்டான். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் ரொம்ப கோபம் வருது, விட்டா மண்டையே உடச்சிடுவீங்க போல், அந்த மாதிரி கோபம் கொஞ்ச நாளாகவே அப்படி தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே அமைதியாக இருப்பீங்க. கோபம் வந்தால் அவ்வளோதான், முரட்டு கோபம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு கண்ட்ரோல்லே இல்லை மேடம், எங்களுக்கு கண்ட்ரோல் மீறி வருது,
நான் அமைதியாக தான் இருக்கணும், இல்லை விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி எங்களால் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு ஏதாவது வருத்தப்படுறீங்களா? இது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கூட இருக்கும், இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒன்று சொல்வீங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் கூட, ஆனால் ஆப்போசிட் பர்சன் வந்து உங்களை கொஞ்சம் அப்படி வீக் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு சின்ன ஜெல்லஸ், ஓகேவா? அதுவும் அதிகமாக தான் தெரியுது. அதனால் உங்களை வீக் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி என்னோடய இயல்பை மாற்றிக்க முடியல அப்படின்னா, அதெல்லாம் கிளியர் பண்ணணுன்னா ஃப்ளவர் தெரப்பி எடுங்க, ஓகேவா? ஃப்ளவர் தெரப்பி எடுங்கன்னா எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாமே இருக்குது, ஓகேவா? ரேக்கி ஹீலிங் வேணாலும் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ஓகே. அப்புறம் அந்த 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, அதையும் கற்றுக்கோங்க. உங்களோட ஆரா சக்ரா வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களால் சமாளிக்கிறது சிரமமாக இருக்கும். எங்கே போனாலும் இந்த மாதிரி, இங்கே மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல இப்போ குடும்பத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு, நீங்கள் வேலைக்கு போனாலும் அங்கே இல்லை அங்கே ஒரு 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்காக. சரி, இங்கே தான் இப்படி இருக்குது, வேலைக்கு போனாலும் அப்படியே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணி உங்களை வந்து அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான், உங்களோட ஆழ்மன ரெக்கார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லைனா லைஃப் கோச்சிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியும், சரியா? ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா பிலோ 35, 40 அந்த மாதிரி இருக்கீங்க, ஒரு சிலர் 25ல் கூட இருப்பீங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன ராசி அந்த லக்னத்துக்கு அதிகமாக இது ஆகுது, ரெசனேட் ஆகுது. ஓகே, காட் பிளஸ் யூ. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை இல்லை. நீங்கள் வந்து உங்களோட அந்த பாஸ்டில் நடந்த நிறைய அந்த மன இறுக்கம் அதிகமாக இருந்திருக்கு உங்களுக்கு. அந்த மன இறுக்கத்திலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃப். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கான நியூ டைரக்ஷன், நம்ம ஒரு புது லைஃப், நியூ பிகினிங்ஸ், இது ஜாபுக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். அந்த வேலையை சந்தோஷமாக செய்வீங்க. அதுக்கான முயற்சிகள், இப்போ ரிலேஷன்ஷிப்கான முயற்சிகள், அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, ப்ரேயர் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு எனர்ஜியோட கண்டிப்பாக யூனிவர்ஸ் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, நான் இன்னும் வருத்தப்பட்டதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹீல் ஆவீங்க. ஸோ எனர்ஜி நல்லா இருக்குது, ஓகேவா? அதே நேரத்தில் நீங்கள் வழிபடுற அந்த ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களோடையே வராங்க. நீங்கள் வந்து இதை பார்க்குறவங்க முருகர் பக்தர், அப்புறம் இந்த கருப்புசாமி வழிபடுறவங்க, பைரவரை வழிபடுறவங்க, இவங்கெல்லாம் அவங்களாம் உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு கூட இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட மூதாதையர் அந்த மாதிரி கூட சில பேர் அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இதில் கூட இருப்பாங்க, அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில நேரத்தில் சமிக்கைகள் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறது, மூவ் ஆன் பண்ணணும், ஓகேவா? இதில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் அதில் போய்ட்டு மாட்டிக்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம்லாம் ஓகே தான். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பாஸ்ட்லலாம் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களை பற்றி நல்லா தெரியும். இவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் திரும்ப வந்து இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக அவங்க வேலையை வந்து பண்ணுறாங்க. சரி, ஒன்று போச்சுன்னா நான் அடித்து சாதிப்பேன் அப்படி சொல்லிட்டு எழுந்து அப்படியே ஒரு கெத்தாக நடக்கிறாங்களே அப்படியே. ஆனால் அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, உங்களோட லுக்கு, உங்களோட பிஹேவியர், நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைலு, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஜெல்லஸ். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பிரமிப்பாக பார்ப்பாங்க உங்களை. அந்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கீங்க, எனர்ஜி நல்லா இருக்குது, ஓகே. சொன்ன விஷயத்த கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி சொன்னேன் இல்லையா? உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களுக்கு சில சமிக்கைகள் கொடுப்பாங்க, அதை கவனம் வேணும், ஓகே. மற்றபடி நல்லா இருக்குது எனர்ஜி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 4க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க
நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியில் இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப காலமாக நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதுக்கான பலன் கிடைச்சதா? ஆமாம் அண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிடச்சிருக்காது. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப அன்பாக இருப்பீங்க, எல்லாரையும் வந்து டேக் கேர் பண்ணுவீங்க, ஒரு பொறுப்பான ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவியாக இருப்பீங்க. ஆனால் உங்களை போய் உங்கள் குடும்பத்தில் கேட்டால் தெரியும், அவங்க ஒரு வேஸ்ட்டு பீஸ். அவங்க நம்ம ஒன்றுத்துக்கும் அவங்க வந்து சரி கிடையாது அப்படின்றவாங்க. ஒரே வார்த்தையில் அப்படியே உங்களை வந்து டேர் ஆக்கிடுவாங்க. இது வந்து ஒரு சில நேரத்தில் அவங்க முன்னாடியே பேசுவாங்க. அதனால் ரொம்ப நீங்கள் என்னென்னா ரொம்ப மன வருத்தம், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு சிலர் வந்து செய்கிற அந்த வேலையில், இப்போ நீங்கள் ஏதாவது ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாபில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இதில் ஒரு மாற்றம் வராதா, இதுக்கு எனக்கு ஒரு முடிவே இருக்காதா? சில பேர்லாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து யோசிப்பாங்களே, டெய்லி இதே வேலை, சமைக்கணும், சாமான் கழுவணும், க்ளீன் பண்ணணும், எடுத்து வைக்கணும், துணியை மடிக்கணும், இப்படியே என் லைஃப் போயிட்டுருக்கேன், நான் என்றைக்கு தான் இதுலேருந்து எனக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்காதா, ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கிடைக்காதா எனக்கு, இல்லை ஒரு நாள் கிடைக்காதா? அது மாதிரி அதை நீங்கள் தான் உருவாக்கணும். ஓகேவா? யாரும் வந்து உருவாக்கி உங்களுக்கு ஐடியா வேணால் கொடுப்பாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கே தெரியுது இதில் நம்ம லேக் ஆகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சுதாரணமாக இருக்கணும். உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்கள் கூட இருக்கவங்க. அது கூட இன்றைக்கும் அதே மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. அது நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடம், நீங்கள் வீட்டில், வாட் எவர் சிச்சுவேஷன், இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கான ஒரு நியூ அப்டேஷன் நீங்கள் தான் கொண்டு வரணும், க்ரியேட் பண்ணணும். கண்டிப்பாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா டிவைன் பார்த்து இருக்கவே இருக்குது, டிவைன் இருக்காங்க. ஓகேவா? டிவைனில் எல்லாமே இருக்குது. அதை எப்படி எடுக்கணுன்ற வித்தை தான் உங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த ஸ்ட்ரகிள். ஓகேவா? உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க. ஓகேவா? சொல்கிற குரு ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது குருமார்களோட பேச்சை வந்து அந்த காலத்தில் சரி, இந்த காலத்துலேயும் சரி, ஒரு தவம் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்க பெற்ற அந்த விஷயத்தை ஒரு குருக்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு அந்த செஷன்கள் வந்து ரொம்ப, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அவர்கிட்ட வந்து பணிவாகவும், குருவுக்கு நிறைய வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுத்து குருவை வந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம்தான் இவ்வளோ மாணவர்களில் யார் நல்ல முதன்மையான மாணவனோ அவனுக்கு குரு வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மகாபாரத ஸ்டோரி கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அங்கே அவங்களோட குரு துரோணர்கிட்ட அர்ஜுனனும் கற்றுக்கிட்டான். அங்கே வந்து துரியோதனனும் அவனோட அண்ணன் தம்பிகளோட அந்த 100 பேரும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் யார் சிறந்தவங்களானாங்க? பஞ்சபாண்டவர் 5 பேரும் தான் சிறந்தவங்களாங்க. அதுலேயும் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக அர்ஜுனன் தான் ஆனார். அவருக்கு குரு மேலே அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பக்தி. குரு போய் ஏதாவது செய்ய சொன்னால் உடனே செஞ்சுட்டு வந்துடுவார். அது ஏன், எதுக்கு, இதே என்ன செய்ய சொல்கிறீங்க? நோ, நத்திங். ஓகேவா? ஸோ குருமார்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்போல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட தவத்தை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வித்தையை வந்து கற்பிக்கும் பொழுது அவங்களோட அந்த பவரையும் கொடுக்குறாங்க. பவர் கொடுத்து தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது இன்றைக்கி அதெல்லாம் என்னன்னே தெரில யாருக்கும். அவ்வளோ ரொம்ப வந்து உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, ஒரு கைடன்ஸ் இல்லை. அதனால தான் நீங்கள் இவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் பாக்கியவான். அதில் ஒரு 1008 கொஸ்டின் வச்சுக்கிட்டு இவங்க அதை மாதிரி சொன்னாங்க, அவங்க அதை மாதிரி சொன்னாங்க, அந்த சேனலில் வேறு மாதிரி சொன்னாங்க. அப்போ அவங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த குருவையே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைன் பாத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு எல்லாமே இருக்குது. எந்தெந்த எவ்வளோ நேரம் உங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு அந்த 1/2 hour கவுன்சிலிங் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து டாரூட் வந்து நான் அப்படியே பார்க்குறது கிடையாது. ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்து தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களை ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட என்கிட்ட வந்து டாரூட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுவேன், எப்படி பண்ணுவேன்ட்டு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று கடமைக்கு நீங்கள் கேள்வியை கேளுங்க, டக்கு டக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து இவங்க இன்ஃபர்மேஷன் வேணும்னு வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மட்டும்
இல்லை ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு ரெமெடி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரியும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ ஒரு இது இருக்கும். எந்த ஒரு குருவையும் அவமரியாதை பண்ணுறது, அவங்க சொல்கிறத வந்து அவங்க சொல்கிறது பேரில் வந்து 1008 குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் திங். உங்களை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அடிமைத்தனத்திலேருந்து ஒரு இருளிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக இத்தனை விஷயங்கள் கற்றுக்கிட்ட அத்தனை வித்தையையும் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். புத்திசாலி பிள்ளைங்களாக இருந்தால் பிடிச்சிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னா இருங்க. உங்களை யார் வேணான்னா அப்படியே இருந்துக்கோங்க. இங்கே ஒரு விஷயம் பதிவிட விரும்புகிறேன். காஞ்சி மகாபெரியவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து 96 வயசு வரைக்கும் இருந்தார். அவரோட அந்த வாழ்க்கை வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இல்லை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அவருக்கு அவங்க குரு சொன்ன ஒரு மந்திரத்தை அதை வந்து அந்த ஒரு மந்திரத்தோட பவர் தான் அவருக்கு, அதையே தான் ஃபாலோ பண்ணார். அந்த மந்திரம் சித்தியாகி அவர் வந்து அவ்வளோ அந்த இறைவனாகவே மாறிட்டார். அந்த காமாட்சியோட இதுவாகவே மாறிட்டார். அந்த ஒரு மந்திரம் தான், ஒரு வார்த்தை மந்திரம். அது அந்த குருவோட அந்த பவர், அந்த ஒரு இனிஷியேஷன் கொடுத்த அந்த அதை அவர் மதித்தார். அதை வந்து அவர் ஆத்மார்த்தமாக எடுத்து அதை அப்படியே பிளைண்டாக நம்பினார். அதனால தான் அவர் உட்காந்த இடத்துலேருந்தே எந்த இடத்துல அவரோட பக்தர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், குருவே காமக்கோட்டி குருவே எனக்கு ஒரு வழிகாட்டுப்பா, நான் என்னப்பா எனக்கு என்ன இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்க குழந்தைங்க கூப்பிட உடனே அவர் அங்கே வந்து உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங்களோடு அவர் அந்த வேலையை நடத்தி கொடுத்தாரு. அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்தார். இந்த ஒரு மந்திரத்தால் எனக்கு எல்லாம் சித்தியாயிடுமா? இந்த ஆள் என்ன இப்படி சொல்கிறாரு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம நிறைய சமஸ்கிருதம் நிறைய கற்றுக்கிட்டா தான் நம்மளால் போய்ட்டு ஒரு புக்காக நிறைய டெக்ஸ்ட் புக்காக வாங்கி அதில் இருக்க சொல்கிறது, அப்புறம் அந்த குரு சொன்னது, இந்த குரு சொன்னது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் அவர் போல பாக்கியம் கிடச்சிது ஒரு குரு மேலே. அவர் அதை வந்து பாக்கியமாக நினச்சி அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு அந்த கடவுள் அந்த சித்தியை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பவர் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். எந்த அளவுக்கு நீ நம்பி ஒரு குரு வந்து தீட்சை கொடுக்குறாங்க, இனிஷியேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை மதித்து அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணி நீ வந்து வாழ்க்கை என்ற அந்த பெருங்கடல் நீந்தி வரத்துக்கு தான் அந்த படகு மாதிரி அந்த குருவோட அந்த இனிஷியேஷன் தீட்சை. நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா என் மூலமாக எத்தனை குருமார்கள் இருக்காங்க, அத்தனை பேரோட அந்த பிரபஞ்ச ஆற்றல், அவங்களோட அந்த தவ வலிமை உங்களுக்கு கிடைக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம். எந்த சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்த்தாக சொல்கிறாங்க இந்த விஷயத்த? எந்த சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கோர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது கொடுக்குறாங்களா, இனிஷியேஷன் கொடுக்குறாங்களா? யாரும் டைரெக்டாகவே பேச மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இங்கே வீடியோ போடுறவங்க உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க யாருமே வந்து உங்கள்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டாங்க. அவங்க வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு அவங்க நம்மக்கிட்ட டைரெக்டாக பேசிட மாட்டாங்களான்னு நீங்கள் போய் பாருங்கள். அவங்க லைனில் வர மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்க அசிஸ்டண்ட் எல்கேஜி ஸ்டூடெண்ட் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது மழலை மொழி புரியாது, அவங்க பேசுகிற மழலை மொழி உங்களுக்கு புரியாது. ஆனால் வீடியோ வந்தது வேறு மாதிரி இருக்கும், அதில் கேட்குறது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு A to Z எல்லாம் அதாவது ஒரு குரு வந்து அதிகம் நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் கம்யூனிகேஷன் பண்ணி ஆகணும், நம்ம புரிஞ்சுக்கணுமே நீங்கங்கிறதுனால தான் பல எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரிதல் கொடுக்குறேன் நான். இது ஒரு ஆன்மீகம் சொல்லிவிட்டு நிறைய பேர் தவறுதலாக போயிட்டு ரொம்ப லேகில் மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆன்மீகத்தை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி செஞ்சு, அப்போ தான் அதுங்க வந்து அந்த சாக்லேட் சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. அதுங்க டேவை வந்து அதுங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். ஒரு நல்லது கெட்டது புரிதலோடு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா, ஒரு ஜாய்ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தா சந்தோஷமாக செஞ்சுட்டு போவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு 1,00,000 தடவை இல்லைன்னா ஒரு 1001 முறை இந்த மந்திரத்தை நீ வந்து காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் படி, அந்த மாதிரி சொல்லலாமா? அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் அப்படியே தவமில் இருக்கணும். அப்படியே உட்காந்து அப்படியே தேர்ட் ஐ சக்கராவை பார்த்துக்கிட்டே இரு. 12 மணி நேரம் உட்காரு. அப்படி கொடுத்தா செஞ்சிடுவீங்களா?
அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இல்லை? நீங்கள் செய்கிற வேலையை எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை ஃபாலோ பண்ண நீங்கள் யார், எப்படிப்பட்ட பவருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இறைவனை வெளியே தேடவே தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்காது. உங்களோட அந்த அகந்தை, ஆணவம், அறியாமை, திமிர்த்தனம், அடுத்தவங்க மேலே அப்படியே நம்பிக்கை இல்லாத தனம், நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் மற்றவங்க மேலே வந்து குறை சொல்கிறது, தன்னோட தவறு எதுவோ அதை திருத்திக்கிட்டு நம்மக்கிட்ட மிஸ்டேக் இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கணும். ஓகே, உங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த உங்களோட மனசை வந்து எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல், மனம், ஆன்மா மூணுத்தையும் எப்படி வச்சுக்கிட்டா உங்களோட லைஃப் வந்து உங்களால் சூப்பராக வாழ முடியும். மனசை பற்றி ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னேன். அந்த ஸ்டோரி இப்போ சொன்னேன்னா திரும்ப இது ஒரு பெரிய ஸ்டோரி ஆகிடும். ஓகேவா? அதனால் ஒருத்தர் வந்து மனசுலேயே சிவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார். அதே ஊரில் இன்னொரு அரசரும் வந்து கோவில் கட்டி நிறைய செலவெல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் இறைவன் வந்து அவர் கனவுல இன்றைக்கி மறுநாள் கும்பாபிஷேகம்னா அதுக்கு முந்தின நாள் கனவுல போயிட்டு அரசரோட கனவுல இன்றைக்கி நாளைக்கு வந்து உன்னோட இதுக்கு நான் வர முடியாது, அன்றைக்கி வந்து என்னோடய பக்தன் ஒருத்தன் மனசுலேயே கோவில் கட்டியிருக்கான், நான் அவனோட அந்த இதுக்கு தான் போகணும், அதனால் நீ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வை, அந்த டைமுக்கு என்னால் வர முடியாது, நீ வேறு டைம் ஃபிக்ஸ் பண்ணுன்றார். தெரியுமா? அப்போ மனசுன்னா என்னங்கிறது புரியுதா? இப்போது அவ்வளோ நம்பிக்கையோடு அந்த இறைவனுக்கு அவன் ஒரு ஆலயம் எழுப்பியிருக்காரு. அப்போ அதுக்கு தான் நான் இறைவன் போவேன்னு. அப்போ உன் மனசை நீ எந்த அளவுக்கு பக்குவமாக வச்சுக்கணும். நீங்கள் அப்படியே கச்சா குப்பை கூலை மாதிரி வச்சுன்னு இருக்கீங்க. யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, உங்கள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார், அதையும் நீங்கள் தேட மாட்டீங்க. உங்களை நீங்கள் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? உங்கள் உடல், மனம், ஆன்மாவை பார்த்துக்கோ. உன்னோட எனர்ஜி நீ வந்து வெளியே விரயம் பண்ணாத. உன்னோட எனர்ஜி நான் ஆறாச்சக்கராவை பவர் பண்ணனா அதை நீ உனக்கு யூஸ் பண்ணு. அப்போ தான் நீ தெளிவடைவ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க நீ பாசிட்டிவாக இருக்கும் பொழுது உன் கூட இருக்கிறவங்களும் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுவாங்க. ஓகேவா? சரி, எந்த அளவுக்கு புரிஞ்சுது உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வளர்ந்த பிள்ளைங்க தான். ஓகே, உங்களுக்கு சரியான ஒரு கோச், ஒரு குரு டிவைன் பாத்தில் இருக்காங்க. குருமார்களை எப்படி வந்து நேசிக்கணும், எப்படி அவங்க சொல்கிற விஷயம், அவங்க ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொன்னாலே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா சூப்பராக பிரகாசிக்கும். எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு உண்மையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை வந்து தேத்தணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குருவாக இருந்து கரெக்டான இடத்துல லேகிங் எங்கே இருக்கோ அங்கே சொல்லி உங்களை வந்து வெளியே இது பண்ணணும்னு நினச்சி ஒரு விஷயத்த எக்ஸாக்டாக சொல்லி கொடுக்குற குருவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டிவைன் ஒன்றும் பண்ண முடியாது. டிவைன் வழி காட்டிடுவாங்க, ஆனால் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இறைவன் வந்து உங்களுக்கு அன்றைக்கி அதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அன்றைக்கி பாண்டவர்கள் அந்த பந்தயத்தில் வந்து திரௌபதியை பணயம் வச்சாங்க. இங்கே விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனால் இறைவனை கூப்பிடல. 5 பேரில் யாருமே அவரை நினைக்கல. அவருக்கு தெரியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சார் தர்மர். அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார். இல்லை, அது அவருக்கு தெரியாமல் இன்னும் இங்கே வராத கிருஷ்ணா அப்படி சொல்லி மனசுலேயே லாக் போட்டார். இறைவன் போலியா? சரி, என்ன தான் நடக்குது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் திரௌபதி அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஞ்சாலி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க வந்து பேசும்போதே இங்கே ஏதோ சம்திங் சரியில்லை இவங்களோட இந்த பிஹேவியர் அப்படி சொல்லி அவங்களாவது ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார், அவர் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இந்த வாழ்க்கைக்கே அவர் தான் காரணம். அப்படி இருக்கும்போது அவங்க அதை பற்றி அவங்களுக்கு அந்த டைமில் வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆகணுன்ற எண்ணமே வரல. அங்கே அவைக்கு போயிட்டு எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கிறவங்க பெரியவங்க கிட்டலாம் போய் காலில் விழுறாங்க, கெஞ்சுறாங்க, கதறாங்க. லாஸ்ட்டில் துணியை பிடிச்சி இழுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த சரண்டர் இனி அந்த கைபலத்தை விட்டுடுறாங்க. அவ்வளோதான், இனி நம்மளால் முடியாது. அப்போ தான் கோவிந்தரை பற்றி நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இறைவா எனக்கு ஏதாவது வழிகாட்டு, என்னை சரண்டர் பண்ணுறேன், நான் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லி. அந்த புரிதல் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையை தொலைச்சி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் சொன்ன
நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் 100க்கு 100 சரியான விஷயங்கள், கோல்டன் வேர்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு கார்டு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த லேக்கில் ஒரு அடிமை வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த கார்டு பார்க்குறவங்க ஆமாவா இல்லை எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதிலேருந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ரெமெடியை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஒரு குரு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க அந்த அந்த சிஷ்யனோட அந்த ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் நான். காஞ்சி மகா பெரியவர், அவருக்கு அவங்க குரு அவர் வந்து நிறையெல்லாம் படிச்சு அந்த ஒரு மந்திர உபதேசத்தை கேட்டு அவர் அவ்வளோ அது மேலே நம்பிக்கை வச்சு அந்த இனிஷியேஷன் வாங்கி அவர் அந்த ஜபமாலையில் அதுதான் ஜபிச்சிட்ருக்காரு. இன்னமும் அவர் வந்து குருமார்கள் நான் குருவே சரணம் சொன்னால் அவர் எல்லாருமே எனக்குள்ளே இருந்து அந்த வார்த்தையை வர வைக்கிறாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அந்த சரண்டர் வந்துடும். அதனால தான் அந்த வார்த்தையை நான் வந்து அடிக்கடி உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன். தெரியுதா? எனக்கு ஒரு சில பேர் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது, பேசும்பொழுது, கால் பண்ணி பேசும்பொழுது, வாட்ஸ்அப்பில் இந்த பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது சொல்வீங்க, உங்களோட சேனல் பார்த்து உங்கள் பேச்சை கேட்கும் போதே நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் வந்து கேட்கும்பொழுதே எனக்கு ஹீல் ஆகுது மேடம். எனக்கு வந்து அதெல்லாம் புரிதல் வருது. இப்போ என் மனசு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. உங்களோட அந்த வாய்ஸ்லாம் கேட்ட அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா டிவைன் பவரில் வரும்பொழுது நீங்கள் அதோட இணையும் பொழுது உங்களுக்கு கொடுக்குற இந்த வார்த்தைகள்லாம் அவங்க பேசுகிற வார்த்தை. என் மூலமாக வாய்ஸ் கொடுக்குறாங்க. இதுவே பெரிய பாக்கியம் உங்களுக்கு. நான் ஒவ்வொரு டிப்ஸு ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்குறாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு உண்மையிலே உங்கள் வாழ்க்கை மேலே அக்கறை இருந்தால், உங்கள் ஜென்ரேஷன் மேலே அக்கறை இருந்தால் கற்றுக்கோங்க. எதுக்கோ போய் செலவு பண்ணுறீங்க, எதுக்கோ எத்தனையோ தேவையில்லாத இதுக்கெலாம் போய்ட்டு செலவு பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறீங்க. அதுக்கெலாம் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவீங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையை உங்கள் சோல் என்னன்னா, நீங்கள் எத்தனை பிறவி நீங்கள் இந்த பிறவி எடுத்ததே அந்த குட் கர்மா பேட் கர்மா வச்சு தான். அந்த கார்மிக்கை கொண்டு வரதே அந்த சோல் தான். நல்லது கெட்டது இங்கே எவ்வளோ நல்லது நீங்கள் வந்து அந்த குருவோட அந்த இனிஷியேஷன் வந்து உங்களோட கர்மாவை எடுக்குது. உங்கள் பேட் கர்மாவை எடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறதுக்கு தான் அந்த கிளாஸு லெசன் எல்லாமே கைஸ். அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இனிஷியேஷன் சொல்கிறாங்களே, என்னது உங்கள் பேட் கர்மா ரிமூவ் ஆகுது, உங்களுக்கான குட் கர்மா உங்கள் சோலுக்கான விஷயத்தை செய்கிறோம். அதனால தான் அங்கே இனிஷியேஷன்ற வார்த்தையை சொல்லணும். இல்லைனா சாதாரண கிளாஸு, சாதாரணமாக நீங்கள் இன்ஜினியரிங் கிளாஸுக்கு மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு போகிறீங்களே, இல்லைனா ஒரு ஹார்ட் கிளாஸு மாதிரி, ஏன்னா பிஎஸ்சி படிக்கிறது, எம்எஸ்சி படிக்கிறது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பெரிய புக் எடுத்து கையில் கொடுத்து படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு உதவாது. அது இந்த வாழ்க்கைக்கே உதவாது. சம்பாதிக்க நிறைய வழி இருக்குது. இப்படி படித்து தான், இப்படி பண்ணி தான்னு கிடையாது. புத்தி இருந்தால் போதும். கிளாஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 21 நாள் சொல்கிற விஷயத்தை நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ஒரு இனிஷியேஷன் சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ விஷயம் புதஞ்சிருக்கு பார்த்தீங்களா? உங்களை இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வெளில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த இறைவன் எனக்கு அதை கொடுத்துருக்குறார். நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் முழிச்சுக்கிறீங்களோ பாக்யவான். காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சில காலங்களாக அதாவது ரொம்ப என்ன பண்ணுறதுன்னா, பாஸ்ட்டில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில். உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் கொடுத்த வழி, அந்த ஃபெயிலியர் எதுவுமே வந்து இப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சைன் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க. அது மோஸ்ட் ஆஃப் இந்த 5 சூஸ் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் நீங்கள் வந்து பிஸ்னஸ் அண்ட் ஜாப் கூட இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஏதாவது எக்ஸாமினேஷன் தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் கொடுப்பாங்க. ஆனால் முயற்சியே பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் கவனிக்கிறதே கிடையாது. எதையும் வந்து ஈடுபாடோடு செய்கிறது கிடையாது. ரொம்ப சோக பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஹீல் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஓகேவா? ஸோ கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வரலாம், ஏதாவது ப்ரப்போசல் வரலாம். அது உங்களுக்கு லைஃப்க்கு நல்லதாக கூட அமையலாம். இப்போ பார்க்குறதுக்கு வேணால் அது ஒரு சின்னதாகவும்
அது ஒர்த்தே இல்லை, நம்ம எதிர்பார்த்தது பெரிய விஷயமா எதிர்பார்த்தோம், ஆனால் நமக்கு வந்து அது ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியலாம் உங்களுக்கு. பட் யூனிவர்ஸ் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்ல விஷயத்த உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சைன் தெரிஞ்சுன்னா யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயங்களை கற்றுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் ஏஜ் குரூப்லாம் பிலோ 45, பிலோ 40, 35 இருப்பீங்க. ஒரு சிலர் 25 இருப்பீங்க. ஓகேவா? இது கலெக்டிவ் ரீடிங் கைஸ். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ 6க்கு 6 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி. ஓகேவா? கொஞ்ச நாளாகவே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக் ரொம்ப அனுபவிச்சுட்ருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் எனக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்ற கொஞ்ச நாளாகவே உங்களுக்குள்ள புரிதல் இந்த மாதிரி ஒரு தேடல் இருக்குது. அதுக்கான புரிதல் வரல இன்னும். ஏன் இந்த நல்லா தானே இருந்தாங்க, இப்போ வந்து இவ்வளோ மாறிட்டாங்களே. நீங்கள் பார்க்குறவங்க, மேரேஜ் ஆனவங்க, உங்களோட பர்சன் இப்போ ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னா இதுதான் ரீசன். பிளாக் மேஜிக் இருக்குது. ஒரு சிலருக்கு கார்மிக்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு டெவில் இருக்குது, அது உங்களையும் பாதிக்குது. பயமுறுத்துக்காகலாம் சொல்ல, கார்டில் வந்ததை நான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் இன்றைக்கி ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் பர்சன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க. அமைதியாக போயிடுங்கன்னா இது இப்படியே தான் தொடருமானா இதுலேருந்து வெளியில் வரணுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள், மெடிடேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா, ஹீலிங் தெரிஞ்சதுன்னா, இல்லை ஹீலிங் தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் தெரியலன்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அது, அதில் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங் கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? ஓகேம்மா, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். டிவைன் பவருக்கு முன்னாடி எந்த பவரும் பெரிய பவர் கிடையாது. பட் இந்த என்ன சொல்கிறதுன்னா, தற்காலிகமான விஷயங்களை உங்களால் தாங்க முடியாமல் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுமோ, பிரேக் ஆகிடுமா, இல்லைனா தொடரலாமா வேணாமா, அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து ஏதாவது ஒரு தீர்வு வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்கப்பா. அப்போ தான் அது சொல்ல முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்த்துடலாம். இன்றைக்கி ரீடிங் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4th கார்டு வந்தது இல்லை, அவங்கள வந்து அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பார்க்குறாங்க, பட் அவங்களுக்கு பேரே இல்லை. அவங்க அந்த விஷயத்தில் வந்து லேக் ஆகிட்டு நிற்கிறாங்க. இப்போது இது வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்குறோம். 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு டிவைன் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு வந்து இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் 2க்கு க்ரீன் கலர். உங்களுக்கு எந்த கலர் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணுறாங்கன்னு. எஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான நோ கிடையாது, ஸ்ட்ராங்கான எஸ்ஸும் கிடையாது, மேபி கார்டு. உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாளாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆஸ்லேஷனில் இருக்கீங்க. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்னா ஒரு 75% ரிலேஷன்ஷிப்பில் தான் காமிக்குது. ஒரு சிலர் மேபி ஜாப் ஆர் ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம எதை சூஸ் பண்ணுறது, புது டைரக்ஷனாக இல்லை பழைய லைஃபா, நியூ பார்ட்னரா இல்லைனா பழைய பார்ட்னரா, யார் கூட மல்லு கட்டுறது அப்படின்னு ஒரு முடிவு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. என்னடா இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே தான் வாழணுமா, இதுலேருந்து எனக்கு விமோச்சனம் இல்லையா, சம்திங் அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவரும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணுன்னா கூட இந்த 3ஆம் பிறை வருது இல்லை, ஜனவரி மாதம்
கற்றுக்கோங்க, இனிஷியேஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஆனால் லேக்ல இருக்கீங்க. மேபி நீங்கள் கூட ஹீலராக கூட யாரோ பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஓகே, சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நார்மல் வைப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு இருக்கவங்களும் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு சூஸ் பண்ணவே கொஞ்சம் விர்ச்சுவல்ஸ்லாம் அதிகமாகவே பண்ணுவீங்க. அதே நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட நிறைய சீக்ரெட்லாம் கூட வெளியில் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க, கமுக்கமாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் கமெண்ட்டில். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுதுப்பா. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. இப்போ பைல் 2 இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிற ஒரு ஸ்மால் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எல்லாருக்கும் இதுதான் கிடையாது. நீங்கள் கேட்டதுக்கு எஸ்ஸு. ஒரு சிலருக்கு இது ரெசனேட் ஆகும், ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து நியூ பார்ட்னர் 75% நியூ பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க அந்த பாஸ்ட் லைஃப்பில் வேண்டாம் அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கேள்வி. அந்த மாதிரி பார்ட்னர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு கரேஜாக எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னு. ஒரு சிலர் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் சன்னோ இல்லைன்னா உங்கள் டேட் அந்த மாதிரி, இல்லைன்னா உங்கள் அண்ணா தம்பி யார்கிட்டையாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஆசோலேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மெயில் எனர்ஜி கண்டிப்பாக உங்களை வந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது ஒரு ஃபீமேல்னால் உங்களோட மெயில் எனர்ஜி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஃப்யூச்சரை பற்றி தான் கேட்குற மாதிரி இருக்குது. கரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 25%க்கு ரெசனேட் ஆகுது. 75% வந்து நீங்கள் ஃப்யூச்சர் நோக்கி தான் அந்த மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து பார்க்குறவங்களும் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பர்சனும் அதே ராசி லக்னத்தில் மேபி இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்களா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள். அப்புறம் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். ஓகேவா? எத்தனை விஷயங்கள் நான் இதில் வந்து உங்களுக்கு ரீடிங்கில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சில விஷயங்கள்லாம் கூட வார்த்தையாக கொடுக்குறேன். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள்லாம் அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே ஜிங்காலாலாம் நல்லா வந்துடலாம். ஆனால் அதெல்லாம் எங்கே இந்த காரில் வாங்கி அந்த காரில் விட்டிங்கன்னா நான் டிவைனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நமக்கு வந்து இப்போது அமாவாசை முடிஞ்சது 3ஆம் பிறை அப்போ வந்து கிளாஸஸ் இருக்குது. யாருக்காவது கற்றுக்கணுன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிறதும் இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு சொல்கிறாங்களே, நியூ வியூவருக்காக சொல்கிறேன். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் நான் ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஏதாவது ஒரு மேட்ரு வருது. அதில் வந்து அதுக்கான விஷயங்களை புரிதல் நான் கொடுக்கறதுக்குள்ளே அந்த இனிஷியேஷன் பற்றி சொன்னேன். இன்றைக்கி இதில் வந்து இனிஷியேஷன் பற்றி சொன்னேன். இனிஷியேஷன்னா என்ன, அதோட பவர் என்ன அப்படின்னு காஞ்சி மகா பெரியவரை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது. குருவே சரணம்னு சொன்னால் அவரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவருக்கும் அந்த அவரையும் நினச்சி தான் அது. ஓகேவா? அதனால் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குருக்கிட்டேருந்து வாங்கின இனிஷியேஷன் அவங்களுக்கு பண்ணுறேன்னா அப்போ அத்தனை குருமார்களோட அவங்களோட தவ வலிமையை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த இனிஷியேஷன் சொல்கிறதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களோட ஒரு குரு இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா உங்களோட கர்மாவை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்கள் பேட் கர்மாவை குட் கர்மாவை சேர்க்க போகிறாங்கன்னு அர்த்தம், சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போ அது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட அந்த வார்த்தையை அவ்வளோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்தீங்க, 2 வார்த்தை தான் சொன்னீங்கன்னுலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு நிறைய நான் வார்த்தை கொடுத்துன்னு தான் இருக்கேன். என்னோடய லைஃப் கோச்சிங் கிளாஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள் அந்தந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். மனம், உடல், ஆன்மாவை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாம் உங்ககிட்ட வரும். அதனால தான் சித்தர்களும் குழந்தைங்களும் மட்டும்தான் நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் பாஸ்ட்டை பற்றி கவலையோ பயமோ எதுவும் கிடையாது. கரண்ட்டில் இருப்பாங்க. சித்தர்களும் கரண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சித்திக்கும். அவங்க கேட்டால் மழை வரும், அவங்க கேட்டால் நெருப்பு வரும், அவங்க கேட்டால் பொன் வரும், பொருள் வரும், எல்லாம் வரும்.
ஆனால் அவங்கள ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த வேலையை தான் நானும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். டிவைன் எனக்கு அந்த இதுவை கொடுத்துருக்காங்க, பிராப்தத்தை. அதை நான் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இது புரிதல் இருக்குது? புரிதல் வந்துச்சுன்னா நீங்கள்லாம் பாக்கியவன். நம்மளோட சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது, நிறைய ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிறீங்க. இந்த வாழ்க்கைங்கிற அந்த இது உங்களை ரொம்ப ரொம்ப அண்டரில் வச்சுருக்குப்பா, அண்டரில் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி காலகட்டம் அன்றைக்கி அந்த திரேதாயுகம், இது துவாபர யுகம், இப்போல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தது துவாபர யுகம். அந்த டைமில் 50% நல்லவங்க 50% கெட்டவங்க இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் எப்படி இருக்குது? அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, மணி லாக்லாம் ரொம்ப ரொம்ப கண்மூடித்தனமான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அதுக்கு இதுவாகவே வச்சுருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு முடிவு இல்லாமல் எதையும் யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. உங்களுக்குள்ளே இறைவனை தேடுங்கன்னு தான் சொல்கிறேன். அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார். உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணிங்கன்னா 21 days கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலில் போய் ஞானியாலாம் ஆக தேவையில்லை, அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு லட்சமாக கொடுத்துட்டு அவங்க பின்னாடி திரும்பிய வேண்டாம். சிம்பிளாக கற்றுக்கிட்டு உங்களை நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். இதை உங்களால் எத்தனை பேருக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க. டிவைனுக்காக நான் மட்டும் இல்லை, நீங்களும் கொஞ்சம் எடுங்க. நீங்களும் ஒரு சேனல், நீங்களும் ஒரு ஏஞ்சல். ஓகேவா? சரி, குருவே சரணம். காஞ்சி மகா பெரியவருக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். குருவே சரணம் சொல்லி டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.